இப்போ நம்ம வந்து கேதரிங் ஃப்ராக் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ கட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. கீழே ஸ்கர்ட் பீஸ் ரெடியாக இருக்குது. இதை எப்படி கேதர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மெஷினில் வச்சு கேதர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதனால் முதலே கேதர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹெம்மிங் நீடில் அண்ட் நூல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த எண்டிலேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காமிப்போம் பாருங்கள். ஸோ இப்படியே நீங்கள் ஃபுல்லாக கோர்த்துட்டே வரணும். ஸோ இப்படி இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இப்படியே ஜஸ்ட்டு உள்ளே விட்டு 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 நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஊசி இந்த மாதிரி நூல் கோர்த்தாச்சு. இது வரைக்கும் எண்டு வரைக்கும் கோர்த்தாச்சு. இப்போ கேதர்ஸ் எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தா கேதர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் கேதர்ஸோட ஸ்கர்ட்டோடைய இது. உங்களுக்கு ஹிப் எவ்வளோ ரவுண்ட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் இப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேதர் ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ரெண்டு சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, இன்னொரு பேக் சைடும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்கர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேதர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லைனிங் பீஸு. நம்ம வந்து பேப்பர் கட்டிங்கில் வந்து இது மட்டும்தான் கட் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பர் கட்டிங் வச்சு மெயின் பீஸையும் கட் பண்ணிக்கணும், அதே மாதிரி லைனிங் பீஸும் கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் வந்து லைனிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக் லைன் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் பீஸோட நெக் லைன் எப்படி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது எட்ஜில் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்படியே ஃபுல் நெக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சிருவீங்க. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கணும். ஏன்னா அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே நாச்சஸ் போடணும். நீங்கள் நாச்சஸ் போடும்போது இந்த ஸ்டிச்சை கட் பண்ணிடாதீங்க, அப்போது தப்பாயிடும் உங்களுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா லைனிங் பீஸ் இந்த மாதிரி வந்துடும், மெயின் பீஸ் அப்படி போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ரா எட்ஜஸ் தெரியாது. ஸ்டிச் பண்ண ரா எட்ஜஸ் ரெண்டு பீஸ்க்கும் நடுவில் போயிடும். இப்போ ஃப்ரண்ட் திருப்பி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் லைனிங் பீஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பேக் நெக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி திருப்பினதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. போட்டிங்க அப்படின்னா கிரிப்பாக நிற்கும். இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நெக் லைன் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது நெக் பீஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் நெக்கை நீங்கள் என்ன பண்ணணும், லைனிங் பீஸ் வச்சு திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ பேக் பீஸ் அடித்து திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் உங்களுக்கு எப்போவுமே நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எட்ஜில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நெக் லைனுக்கு போட்டாச்சு. நெக் லைன் விட்டுட்டு ஷோல்டருக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் சைடுக்கும் ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ தட் பிகினர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த லைனிங் வந்து ஆடாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் இந்த பீஸும் உங்களுக்கு வெளியில் வராது. ஸோ அழகாக அப்படியே ஃபினிஷிங்கோடு நிற்கும் லைனிங். இதே மாதிரி பேக் பீஸை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது பேக் பீஸும் கம்ப்ளீட்டாக
லைனிங் வச்சு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டிச் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஃப்ரண்ட் பீஸ் மாதிரியே பேக் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பேக்கில் நம்ம வந்து ஹூக்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்காக அலவன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா, அதோடைய நாச்சிங் இங்கே இருக்குது. ஸோ இது ஃபோல்டிங்காக போகும். இந்த மாதிரி ஃபோல்டிங்காக இந்த விட்டுருக்கோம். கரெக்டாக நாச் போட்டுக்கோங்க இங்கே. ஸோ நாச் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக 2 சைடுமே கரெக்டாக வரும். ஸோ இது எப்படி வந்து இப்போ ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் பட்டி வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ லெஃப்டில் வந்து நம்ம ஐஸ் வைப்போம் அண்ட் ரைட்டில் வந்து ஹூக்ஸ் வைப்போம். ஸோ அதுக்குரிய பட்டி இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு நாச்சிங் அங்கே இருக்குது. ஒரு சின்ன ஃபோல்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு, கரெக்டாக அந்த நாச்சிங்கில் ஃபோல்டு வரணும். ஸோ உங்களுக்கு அந்த நாச் இருக்கு இல்லையா, அதில் டபுள் ஃபோல்டில் உட்காரணும் இந்த மாதிரி. ஸோ இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடோடைய பட்டி ரெடி ஆகிடுச்சு, ஹூக்ஸ் பட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும். அடுத்து ஐஸோடைய பட்டி எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஹூக்ஸ் பட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக நாச்சிங்கில் வந்து அந்த ஃபோல்டு வர மாதிரி பார்த்தோம். ஆனால் இப்போ ஐஸ் பட்டியில் எப்படி வரணும் அப்படின்னா, அந்த நாச்சிங்கில் இருக்கிற இடத்துல ஃபோல்டு வரக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே தள்ளி ஃபோல்டு வந்துடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும், கரெக்டாக க்ளோஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நடுவில் உங்களுக்கு கேப் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, செகண்டு குட்டியாக ஒரு ஃபோல்டு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நாச்சில் ஃபோல்டு பண்ணோம். இப்போ நாச்சில் முடியுது கரெக்டாக அந்த ஃபோல்டு, இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் பீஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் எப்படி வரும் அப்படின்றது பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மறைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த நாச்சிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீஸ், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து அடியில் போய் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேக் பீஸ். பேக் பீஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எண்டு மட்டும் உங்களுக்கு நகராமல் இருக்கிறதுக்காக ஸ்கர்ட் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க, தள்ளியில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மேலே வச்சுட்டு இந்த எட்ஜ் மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணும்போது இது நகலாமல் இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல மட்டும் சின்ன ஒரு ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு ராங் சைட் நம்மள ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் அடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கணும். 2 சைட் ஷோல்டருமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நான் காமிச்ச மெத்தட் படி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டபடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எப்போவுமே எது ஃப்ரண்ட் பேக் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி பீஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை நம்ம விட்டு கட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராஸில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பேக்கில் வரும். அண்ட் அதுலேருந்து ஒரு சின்ன இது கம்மியாக இருக்கிறது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரும். ஸோ இதுதான் ஸ்லீவில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும், இது பேக் சைடில் போகணும் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு பார்த்தாச்சு.
அண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க அலவன்ஸ் நம்ம விட்டுருப்போம் இல்லையா ஸ்லீவ்க்கு, அது மடித்து இந்த மாதிரி திருப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டு, ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டு அண்ட் இன்னொரு ஃபோல்டு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக லைன் மார்க் பண்ணியிருப்பீங்க, நாச்சும் போட்டிருப்பீங்க. நாச் போட்ட இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 ஸ்லீவ்லையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எட்ஜிங் வந்து ஹெம்மிங் வந்து முடிச்சாச்சு. இந்த எட்ஜிங் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு 2 ஸ்லீவ்லையுமே. இப்போ 2 ஸ்லீவ் இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே ஒரு டவுட் வரும், எந்த ஸ்லீவ் ரைட் ஹேண்டில் வைக்கணும், எந்த ஸ்லீவ் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஸோ இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்லீவ் வந்து லெஃப்ட் ஹேண்ட், எந்த ஸ்லீவ் ரைட் ஹேண்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்லீவை மாற்றி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லீவ் வந்து லெஃப்ட் ஹேண்ட். இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஷேப்பில் இப்படி உங்களுக்கு வந்திருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இது லெஃப்ட் ஸ்லீவு, இது ரைட் ஸ்லீவு. ஸோ இந்த மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறது பேக்கில் போகும், சின்ன பீஸ் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடில் வரும். ஓகேங்களா? அதே நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு மாற்றி வர மாதிரி இருக்கும். எப்போவுமே ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். இது இந்த சைடு இருக்கும், அது அந்த சைடு இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்படி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா 2 ஒரே சைடு வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட். ஸோ ஸ்லீவை வந்து இது ரைட் ஹேண்ட் சைட் ஸ்லீவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் இது ஃப்ரண்ட் பார்ட், ஸோ இதுவும் ஃப்ரண்ட் பார்ட். இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட். ஸோ உள்ள ரெண்டு பீஸோடைய ரைட் சைடும் ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடாக இருக்கணும். அண்ட் இதனுடைய ராங் சைடு வந்து நம்மள ஃபேஸாக இருக்கணும். ஸோ அப்படி வச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் நீங்கள் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்டாச் பண்ணணும், ரொம்ப இழுத்து பிடிச்சி அட்டாச் பண்ணாதீங்க, மெதுவாக விட்டு விட்டு அட்டாச் பண்ணணும். இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஸ்லீவோடைய சென்டர் லைனும் இதனுடைய இந்த ஷோல்டர் லைனும் மேட்ச் ஆகணும். ஸோ பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பழக்கம் அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி அட்டாச் பண்ணுங்கள், இங்கேருந்து இப்படி அட்டாச் பண்ணுங்கள். ஸோ அப்படி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ நாங்கள் எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். எண்ட்லேருந்து இப்படி அட்டாச் பண்ணி எடுத்து வரப்போ கரெக்டாக அந்த சென்டர் நாச்சிங்கும் இந்த சென்டர் நாச்சிங்கும் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி உட்காரணும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டிச் பண்ண வராது, அதனால் நான் சொன்ன மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 2 சைடும் அட்டாச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு ஒரு சைடு. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டோட ஸ்லீவும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 சைடும் ஸ்லீவும் உங்களுக்கு அழகாக அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இந்த பீஸ் முடித்த உடனே நம்ம ஸ்கர்ட் எடுக்கிறோம். ஸ்கர்ட் ஆல்ரெடி கேதர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே நீங்கள் இந்த சைடும் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் சைடு அட்டாச் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த கேதர்ஸ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து கேதர்ஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸு. இதை எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இது லைனிங் பீஸும் இதுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேதர் பீஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கோம். அண்ட் உள்ளே வந்து லைனிங் எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லைனிங் பீஸ் கீழே இருக்கும், கேதர் பண்ண பீஸ் மேலே இருக்கும். இது வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு, ராங் சைடு வந்து உள்ளே இருக்குது. லைனிங் பீஸ் வந்து ராங் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்படியே இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைனிங் பீஸ் உள்ளே வச்சு இந்த ஸ்டிச் போடுறீங்க.
இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சாச்சு. பேக் பீஸையும் இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. உள்ள லைனிங் இருக்குது, மேலே வந்து உங்களுக்கு இந்த பீஸ் இந்த பீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேக் பீஸ்க்கும் அட்டாச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஃபுல் பீஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு நாச்சிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாச் போடுறீங்க. அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் ஒரு நாச் போடுறீங்க. ஏன் அந்த மாதிரி நாச் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் பாடிஸில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக சென்டர் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அண்ட் ரெண்டு சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு கேதர்ஸ் வரணும். அதுக்காக வந்து நம்ம நாச்சிங் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு நாச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாச்சும் இதனுடைய சென்டர் நாச்சும் கரெக்டாக அட்டாச் ஆகிறதுக்காக நாச்சிங் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து கேதர்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாச் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நாச் கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த நாச் வந்து கரெக்டாக உட்காரும், எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஆடாது. ஸோ நாச்சில் ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அந்த சைட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நாங்கள் இந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பின் இருக்கும், அந்த பின் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இது ஆடாமல் இருக்கிறதுக்காக அதை நிப்பாட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து ஸ்டிச் போடலாம். ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸுமே நீங்கள் போடலாம். இப்போது நாங்கள் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உட்காரும்போது கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு, ஆல்வேஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு அண்ட் இந்த லைனிங் சைடு நம்மள ஃபேஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்டிச் போடுறீங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் போடுறீங்க. கரெக்டாக அந்த நாச் உட்காந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு எண்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி பேக் பார்ட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது பேக் பார்ட்டு. ஸோ அதே மாதிரி நாச் வந்து கரெக்டாக உட்காரணும். உங்களுடைய இன்னொரு பீஸ்லேயும் நாச் இருக்கும், அதுவும் இந்த நாச்சும் கரெக்டாக உட்காரணும். எப்படி நீங்கள் ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணீங்களோ அதே மாதிரி பேக் அட்டாச் பண்ணுங்கள். பேக் அட்டாச் பண்ணும்போதும் அதே ரூல் தான். ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு, ராங் சைடு நம்மள ஃபேஸ் ஆகிருக்கும். இதில் ராங் சைடு வந்து இந்த சைடு, அதுக்கு மேலே லைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா 80% ஆஃப் தி ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கேதர்ஸ் ஃப்ராக் அழகாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிறது நம்மளோட சைட் லைன் மட்டும் அட்டாச் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஹெம் லைனுக்கு வந்து நீங்கள் எண்ட் பண்ணணும். இது முடிச்சாச்சு அப்படின்னா இந்த ஃப்ராக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெம் லைன் பண்ண போகிறோம். ஹெம் லைன் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் அட்டாச். நீங்கள் இனிஷியலாக பண்ணும்போது இப்போ ஹெம் லைன் நான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஹெம் லைன் முடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சைடு முடிச்சிருங்க. சைடு முடிச்சிட்டிங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல அட்டாச் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது மேலே இருக்கும், இது கீழே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா, ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து திருப்பி பிரிக்க வேண்டியது வரும் ஹெம் லைன். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைடு முடிச்சிருங்க, முடிச்சுட்டு ஹெம் லைன் பண்ணுங்கள். பிகினர்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு வந்து ஹெம் லைன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அப்படின்றதுக்காக நான் சைடில் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ சைடில் அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த லைனும் பர்ஃபெக்டாக உட்காரணும் கரெக்டாக. நிறைய டெய்லர்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே கீழே வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு லைனுமே ஒரே மாதிரி வரும். நீங்கள் விரித்து பார்த்தாலும் அப்படியே கோடு போட்ட மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்பையும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இங்கே அண்ட் இங்கே ஸ்லீவ்லேருந்து அட்டாச் பண்ணி அப்படியே ஒரு ஃபுல் லைன் அடிக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த சைடு ஒரு ஸ்டிச், அப்படி ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸோ இப்போ ஸ்லீவ்க்கு அட்டாச் பண்ணுறோம். கரெக்டாக நீங்கள் லைன் மார்க் பண்ணியிருப்பீங்க, ஸ்டிச்சிங்கோட லைன் மார்க் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து
அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் இந்த ஸ்லீவும் அந்த ஸ்லீவும் கரெக்டாக அட்டாச் ஆகணும். ஸோ கொஞ்சம் திறந்து பார்த்து நீங்கள் லைன் கரெக்டாக மேட்ச் பண்ணி உள்ளே அடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 4 பீசஸ் வந்துடும். மேலே ஒரு லைனிங் பீஸ், அதுக்கு கீழே ஃப்ரண்ட் பீஸ், அதுக்கு கீழே பேக் பீஸ், அது கீழே இன்னொரு லைனிங் பீஸ். ஸோ இந்த 4மே வச்சு நீங்கள் ஒரே டைமில் அடிக்க போகிறீங்க. கரெக்டாக லைனப் பண்ணிக்கோங்க. லைனப் பண்ணிவிட்டு நீங்கள் அடிங்க. ஸோ இப்போ 4 பீஸும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். நாலு பீஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அப்படியே ஃபுல் 4 பீஸும் அடிச்சிடாதீங்க. அடிக்காமல் என்ன பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கீழே வர வர இந்த லைனிங் பீஸை மட்டும் 2 பீஸ் ஆக்கி அடிச்சுட்டே வாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் 4 பீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. திருப்பி செகண்ட் லேயரில் இந்த பீஸை வந்து நீங்கள் தனியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து லைனிங்க்கு மட்டும் கொஞ்சமாக அடித்தோம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த லேயர் அடிக்கும்போது இங்கேருந்தே நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டு எண்டில் முடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டிச் போடுறோம். நம்ம இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு தடவையும் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக ரெஃபரன்ஸ் புரிகிறதுக்காக. இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் வீடியோ போட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஸ்லீவ் அண்ட் ஸ்லீவ் மேட்ச் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் லைன் மேட்ச் பண்ணிக்கோங்க. எட்ஜும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிட்டு வெயிஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டிச் போடணும். அந்த எண்டு வரைக்கும் 4 பீஸும் சேர்த்து போடாமல் பாதி வரைக்கும், ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்து நீங்கள் 4 பீஸும் சேர்த்து போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வரப்போ 2 லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைனிங் பீஸை எடுத்து மேலே பார்த்துட்டு உள்ளே இருக்க பீசஸ் வந்து நீங்கள் திருப்பி ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளேருந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த பீஸ் நான் சும்மா காட்டன் பீசஸில் என்கிட்ட இருக்க பீஸில் நான் இந்த ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ராக் வந்து வேஸ்ட் பீஸில் ரெடி பண்ண ஃப்ராக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற ஒரு சாரியில் ரெடி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் பீஸ் போங்க. இந்த ஃப்ராக்கை நீங்கள் அழகாக நெட்டட் வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துடும். நெட் பீஸ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இந்த ஒரு லேயர் லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் நெட்டட் வச்சு பண்ணும்போது 2-3 லேயர் லைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பால் கவுன் மாதிரி வந்து நிற்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு, கேதர்ஸ் ஃப்ராக்கு. ஸோ இப்போது வந்து 95% நம்ம முடிச்சாச்சு இந்த ஃப்ராக்கை. கீழே இப்போது ஹெம்லைன் மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஹெம்லைன் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக் வந்து ரெடி டு வியர் மாதிரி வந்துடும். ஹெம்லைன் அழகாக நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதுவும் காமிச்சிடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெம்லைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து லைனிங் பீஸில் எட்ஜிங் அப்படியே இருக்குது. இதுலேயே இந்த எண்டு பீஸ் வந்து இருக்குது. செல்வெஜ்னு சொல்லுவாங்க இதுக்கு. செல்வெஜ் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி மடித்து அடிக்க வேண்டாம். செல்வெஜ் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தீங்க, நடுவில் ஒரு கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ரா எட்ஜஸ் தெரியாமல் நீங்கள் மடித்து இந்த பீஸையும் அடிக்க வேண்டியது வரும். இது செல்வெஜ்ஜில் இருக்கிறதுனால நான் இதை எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த பீஸ் மட்டும் நான் வந்து ஹெம்லைன் பண்ண போகிறேன். ஹெம்லைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம் அண்ட் செகண்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக 2 டபுள் இது அப்படியே உங்களுக்கு அந்த எட்ஜஸ் ரா எட்ஜஸ் வந்து உள்ளே போயிடும். அந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ராக் ஃபுல்லாக அடிங்க. நல்லா எவ்வளோ பெரிய ஃப்ளார் வந்திருக்கு பாருங்கள்.
இது நீங்கள் நல்லா ஃப்ளோயி மெட்டீரியலில் இந்த ஃப்ராக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரவுண்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு இந்த ஃப்ராக் வந்து நிற்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ராக்கை ஒரு குட்டி டால்க்கு போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு இந்த ஃப்ராக்கு, எவ்வளோ அழகாக கேதர்ஸ் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணி உங்கள் பாப்பாவுக்கு போட்டு ஃபோட்டோ அனுப்பணும். ஸோ அந்த ஃபேப்ரிக் ஃப்ளார் வந்து எங்கிட்ட இருக்க ரெடிமேட் ஃப்ளாரு நான் உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த ஃப்ளார் வச்சு உங்களுடைய பேபி ஏஞ்சல்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ அழகாக அந்த ஃப்ராக் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் போட்டு, இது என்கிட்ட இருந்த வேஸ்ட் கிளாத்தில் பண்ண ஃப்ராக்கு. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட என்ன பிட்ஸ் இருந்ததோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மேல் பார்ட் வந்து ஒரு சாரியோட பிட் பீஸ் அண்ட் கீழ் வந்து ஒரு சல்வார் கட் பண்ணதோட பிட் பீஸ் இருந்தது. ஸோ இதை வச்சு ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக் ரெடி பண்ணுறதுக்கு வெளியில் போய் எங்கேயும் ஃபேப்ரிக் தேடாதீங்க. இந்த பேண்டமிக்கில் இப்போதைக்கு உங்ககிட்ட என்ன பீஸ் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.